அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, அல்லாஹ்வுடைய அருள் கொண்டு 29வது தராவியை முடித்து அமர்ந்திருக்கிறோம். அல்லாஹ் தபாரக் வ தஆலா பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் இடத்திலே ஒரு கேள்வி கேட்கிறான். நபியே முகம்மதே, உலகத்தில் படைக்கப்பட்டவர்களில் நல்லவர்கள் யார் என்று உங்களுக்கு தெரியுமா? நபியே முகம்மதே, உலகத்தில் படைக்கப்பட்டவர்களில் நல்லவர்கள் யார் என்று உனக்கு தெரியுமா, உங்களுக்கு தெரியுமா? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள், நல்லவர்கள் யாரென்றே எனக்கு தெரியாது யா அல்லாஹ் அப்படின்னு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லுகிறார்கள். அப்பொழுது அல்லாஹ் சொல்லுகிறான், உலகத்தில் படைக்கப்பட்டவர்களில் நல்லவர்கள் யார் என்றால் 2 குணம் கொடுக்கப்பட்டவர்கள் நல்லவர்கள். முதலாவது படைப்பால் ஒரு குணம், அடுத்தபடியாக உயிரால் ஒரு குணம். படைப்பால் ஒரு குணம் யார் என்று பெருமானார் கேட்கிற பொழுது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லுகிறான், எந்த ஒரு மனிதர் தன்னுடைய உடம்பிலே தலையில இருந்து கால் வரைக்கும் எந்த ஒரு குறையும் உறுப்புக்கள் குறையில்லாமல் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் உலகத்தில் சிறந்தவர். இன்னைக்கு உலகத்தை நம்ம பார்க்கணும், எத்தனை பேருக்கு எத்தனையோ பிரச்சனை, கை இல்லை, காடு இல்லை, கண் இல்லை, என்ன இப்படி எத்தனையோ பிரச்சனை. அதுதான் சொல்கிறான் அல்லாஹ், உடல் உறுப்புகளில் எந்த ஒரு குறை இல்லாமல் யார் படைக்கப்பட்டிருக்கிறாரோ அவர் அரை மனிதர். அடுத்தபடியாக ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், 2வது என்னன்னு கேட்கிறாங்க. பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு அல்லாஹ் சொல்லித் தருகிறான், 2வது யார் என்றால், அதாவது தன்னுடைய வாழ்க்கையிலே நல்லதை நினைப்பார்கள், நல்லவர்களோடு சேருவார்கள், அல்லது நல்லவரோடு சேருவார்கள், நல்லவர்களாக வாழுவதற்கு முயற்சி செய்வார்கள். நல்லதை நினைப்பார்கள், நல்லவர்களோடு சேருவார்கள், நல்லதை நடத்துவதற்கு முயற்சி செய்வார்கள். இதுவும் இல்லாவிட்டால் நல்லவர்களுடைய துஆவுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். நல்லவருடைய துஆவுக்கு ஆளாக்கப்பட்டவர்களாக இருப்பார்கள். இந்த 2 குணங்களும் யாரிடத்தில் இருக்குகிறதோ அவர்கள் இந்த உலக வாழ்க்கையில் எந்த கஷ்டத்திற்கும் ஆளாக மாட்டார்கள். மறுமை வாழ்க்கையை பற்றி அவர்கள் கவலைப்படவே மாட்டார்கள். அந்த நல்லவர்கள் யாராக இருக்கலாம்? நல்லவருடைய துஆவுக்கு ஆளாகிறாங்க பார்த்தீங்களா, அவர்கள் ஆணாகவும் இருக்கலாம், பெண்ணாகவும் இருக்கலாம். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, இந்த 29 நாட்களாக நம்ம போய் பள்ளிவாசல் உள்பள்ளியில் பார்க்கல. அல்லாஹ்வுடைய கிருபையில பெண்கள் என்ன செய்கின்றார்கள்? பள்ளி நிரம்ப தொழுது கொண்டே இருக்கிறார்கள். ஆண்கள் கூட குறைகின்றார்கள், கூடுகின்றார்கள். அலி ரலியல்லாஹு தஆலா அவங்கள கூப்பிட்டாங்க, ரசூலுல்லாஹ் யா அலின்றாங்க. யா ரசூலுல்லாஹ்னு பதில் சொன்னாங்க, உங்களின் மூலமாக ஒருவர் ஹிதாயத்து பெற்றால், உங்கள் குடும்பத்தில் அல்ல, யாரோ ஒரு முஸ்லீம் ஒருவர் ஹிதாயத்து பெற்று அவர் துஆ செய்தார்களேயானால் உங்கள் பரம்பரை கியாமத்து வரைக்கும் தொடரும். இந்த உலகமும் உங்களுக்கு வெற்றியாக அமையும், மறு உலகம் வெற்றியாக அமையும் அப்படின்னு அலி ரலியல்லாஹு தஆலா அவர்களுக்கு பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் உபதேசம் செய்தார். அன்பிற்குரிய அருமை பெருமக்களே, எந்த குறையும் இல்லாமல் உடலால் படைக்கப்பட்டிருக்க வேண்டும், குணத்தால் என்ன செய்யப்பட்டிருக்க வேண்டும்? நல்லதை எண்ணி நல்லவர்களோடு சேர்ந்து நல்லதை செய்ய வேண்டும். இல்லை என்றால் நல்லவர்களுடைய இணக்கத்தில் ஆளாக வேண்டும். அதாவது ராபியத்துல் பஸ்ரியா அவங்களுக்கு நல்லா தெரியும். அந்த அம்மா என்ன செய்வாங்க? இரவை 3ஆக பிரிப்பார்கள். 3ஆக பிரித்து இரவனுடைய முதல் பகுதி வணக்கத்திலேயே போயிடும், 2வது பகுதியிலே தூங்குவார்கள் ராபியத்துல் பஸ்ரியா, 3வது பகுதியிலே தஹஜ்ஜுத் தொழுகை எந்திரிச்சிருவாங்க. இந்த 2வது பகுதி முடிந்து 3வது பகுதியில் என்ன செஞ்சுக்கிட்டு இருக்காங்க? எழுந்திருத்து தஹஜ்ஜுத் தொழுது கொண்டிருக்கிறார்கள். அவர்களுடைய வீட்டுடைய முகட்டை பிரிக்கக்கூடிய சத்தம் கேட்குகிறது. அவங்களுடைய வீட்டுடைய முகட்டை பிரிக்கக்கூடிய சத்தம் கேட்குகிறது. அவங்க வாட்டுக்கு தொழுதுகிட்டே இருக்காங்க. பிரித்து ஒருவர் இறங்குகிறார், ஒரு திருடர் இறங்குகிறார். இறங்கி வீட்டுக்குள்ளே இறங்கி வீடு பூரா சுற்றி பார்க்குறாரு. அம்மா என்ன செய்கிறாங்க? தொழுதுகிட்டே இருக்காங்க. உலகத்தில் படைக்கப்பட்ட பெண்களில் 3 பெண்கள் அல்லாஹ்வுடைய அன்பை பெற்றவர்கள். அவங்க சஹாபியும் அல்ல, நபியும் அல்ல, ரசூலும் அல்ல, வலி. உலக முஸ்லீம்களால் அம்மா என்று சொல்லப்படக்கூடியவர்கள் 3 பெண்கள். யாரும் நல்லா தெரிஞ்சுக்கங்க.
வச்சுக்கோங்க. முதலாவது ராபியத்துல் பஸ்ரியா, இரண்டாவது ராபியத்துல் அதுவியா, மூணாவது நஃபீசத்துல் குர்பியா. அவங்களுக்கு பேர் என்ன தெரியுமா? நஃபீசத்துல் குர்பியாவுக்கு இன்னொரு பேர் நஃபீசத்துல் யமனியான்னு பேர். அவங்களுக்கு பேர், அவங்க எகிப்தில் பிறந்தவங்க. இந்த 3 பேர் தான் அம்மா என்று பேருக்கு தகுதியானவர்கள். செய்வாங்க. அப்போ இதை புரிஞ்சுக்கங்க. தொழுதுகிட்டு இருக்காங்க அம்மா ராபியத்துல் பஸ்ரியா. இன்றைக்குள்ள நம்ம அம்மாக்களை விட அந்த அம்மா ரொம்ப சிறந்தவங்க. நம்ம அம்மாக்களுடைய சாட்சிகளை விட அந்த அம்மாவுடைய சாட்சி எல்லாம் ஏற்றுக்கிடுவான். நம்ம அம்மாக்களுடைய பெயரை சொல்லி துவா செய்யறதை விட அந்த அம்மாவுடைய பெயரை சொல்லி துவா செஞ்ச உடனே எல்லாம் ஏற்றுக்கிடுவான். அவ்வளவு தகுதி வாய்ந்த தாய். பெற்றால் தான் தாய் அல்ல, நற்குணத்தை காட்டினால் அவள் அந்த பெண்ணும் ஒரு பெரிய தாய். அன்பிற்குரியவர்களே, அம்மா தொழுதுகிட்டே இருக்காங்க. சுற்றி பார்த்தாரு திருடரு. ஒரே ஒரு சட்டி மத்தரை இருந்துச்சு. தொழுதுகிட்டு இருக்கிறாங்க. அவங்க வாடகை தொழுதுகிட்டே இருக்காங்க. சட்டியை எடுத்துக்கொண்டு கதவு பூட்டெல்லாம் போடலை, சாதாரணமாக இருந்துச்சு. அவர் வீட்டை விட்டு வெளியேறினார். அவருடைய கண்ணுடைய பார்வை மங்க ஆரம்பிச்சிச்சு. என்னடா கண்ணுடைய பார்வை மங்குதுன்னு யோசனை பண்ணாரு. ஒரு சத்தம் வந்துச்சு, அந்த பாத்திரத்தை கொண்டு வைத்து விடு, இல்லை என்றால் உன் கண் குருடாக்கப்பட்டு போய்விடும் அப்படின்னு ஒரு அசரீர் வந்துச்சு. வேகமாக உள்ள போனார், பாத்திரத்தை வச்சார். திருப்பி வீட்டுக்கு வெளியே வந்தார். கண்ணு நல்லா இருந்துச்சு. திருப்பி வீட்டுக்குள்ளே போனார். போய் திருப்பி அந்த பாத்திரத்தை தொட்டார், எடுத்துட்டு வந்தார். 2வது தடவை வீட்டை விட்டு வெளியேறுகின்ற பொழுது அதே சவுண்டு வந்துச்சு. கொண்டு பாத்திரத்தை வச்சிரு, கண்ணு குருடாக்கப்பட்டு போய்விடும் அப்படின்ட்டு 2வது தடவையும் போட்டு பாத்திரத்தை வச்சுட்டு திருப்பி வந்து 3வது தடவை போய் எடுத்தார். எடுத்துட்டு வெளியே வந்தார். வருகின்ற ஒரு அசரியை வந்துச்சு. அந்த பாத்திரம் வீட்டுக்குள் போகாவிட்டால் உன்னுடைய உயிர் இந்த இடத்தில் காபிராக என்ன செய்யப்படும்? கைப்பற்றப்படும். உன்னுடைய உயிர் இந்த இடத்தில் காபீராக கைப்பற்றப்படும் அப்படின்னு ஒரு சத்தம் வந்துச்சுங்க. அவருடைய உடம்பு நடுநடுங்கியது, ஆட்டம் கண்டது உடம்பு. அப்படியே கொண்டு போய் பாத்திரத்தை வச்சாரு. அம்மாவுக்கு அருகாமையில் போனார். அம்மா தொழுது துவா செஞ்சுக்கிட்டு இருக்காங்க ராபியத்துல் பஸ்ரியா. துவாவை முடித்து விட்டு அவரை பார்த்து கேட்டார்கள், எங்கே வந்தாய்? திருடுவதற்கு வந்தாயா? திருடுவதற்கு வந்தாயா? அம்மா, நான் செஞ்சதை மன்னிச்சுக்கோங்க, சாதாரணமாக நினைத்து வந்து விட்டேன். இது அல்லாஹ்வுடைய வீடு என்று எனக்கு தெரியாது. அப்படின்னா பள்ளிவாசல் இல்லை, அல்லாஹ்வால் பாதுகாக்கப்பட்ட ஒரு பெண்ணின் வீடு என்று எனக்கு தெரியாது. அம்மா சொன்னாங்க, என்கிட்டலாம் மன்னிப்பு கேட்காத, நான் உன்னை மன்னிச்சிடுறேன். நீ செய்த தவறுக்கு கோபப்பட்டவன் அல்லாஹ், அவனிடத்திலே போய் மன்னிப்பு கேள் அப்படின்னு சொன்னவன வேகமாக போனார். அந்த அம்மையார் வீட்டிலேயே ஒளி செஞ்சார். ஒளி செய்து விட்டு 2 ரக்காத்தை நஃபிலை தொழுதார். தொழுது விட்டு என்ன செய்தார்? சஜிதாவிலே படுத்து கண்ணீரை வெளியாக்கினார். அம்மா பார்த்தாங்க, எங்கடா ஆளக்கானா போயிட்டாரான்னு போய் பார்த்தா கதறி அழுது கொண்டிருக்கிறார். யுகுஃபிரு, என்னுடைய பாவத்தை மன்னிட அல்லாஹ். லா யகுஃபிரு துனூப இல்லா அன்த, என்னுடைய பாவத்தை நீ, உன்னை தவிர யாரும் மன்னிக்க முடியாது. மனுஷட்ட பாவம் செஞ்சால் மனுஷட்ட மன்னிப்பு கேட்டே தீரணும். இல்லாட்டி என்ன சொர்க்கத்துடைய வாடையை கூட பிடிக்க முடியாது. மனிதருக்கு செய்யக்கூடிய பாவத்திற்கு மனிதரிடத்தில் கேட்டால் தான் எல்லாம் மன்னிப்பான். அவர் கேட்டாரு, ஆனால் அகுஃபிரு துனூபடி ராபியத்துல் பஸ்ரியா அம்மையாரிடத்திலே மன்னிப்பு கேட்டு விட்டேன், அவர்கள் மன்னித்து விட்டதாக சொல்லிவிட்டார்கள். யா அல்லாஹ், நீ மன்னித்தால்தான் எனக்கு நேர்வழி கிடைக்கும், இல்லை என்றால் நேர்வழி கிடைக்காது. கண்ணீரை தொழுது முடித்து விட்டு எழுந்திருந்து வந்தார். அந்த அம்மா சொன்னாங்க, அந்த அம்மா ஒரே வார்த்தை சொன்னாங்க, அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். ஏன் தெரியுமா? எனக்கு செய்த பாவத்தை நான் மன்னித்து விட்டேன், இனி அல்லாஹ் உன்னுடைய பாவத்தை மன்னித்து விட்டான். ஆகையினால் இப்போ இருக்க சட்டி வேண்டாலும் எடுத்துக்கிட்டு போ, இனிமேல் போய் அந்த தவறை செய்யலாமா செய்ய வேணாமா என்று முடிவு கட்டிக்கிட்டு போ. அந்த இடத்துல சத்தியம் செய்து விட்டு போனார். அம்மா, இதுவரைக்கும் வாழ்ந்த வாழ்க்கை பொய்யான வாழ்க்கை, இனிமேல் வாழக்கூடிய ஒவ்வொரு நேர வாழ்க்கையும் அல்லாஹ்வுக்கு பிடித்தமான வாழ்க்கையாகத்தான் இருக்கும். நான் தெரிந்து விட்டேன், எல்லா வகையான குறையும் இல்லாமல் அல்லாஹ் என்னை படைத்திருக்கிறான். நல்லவர்களோடு சேரலை, நல்லதை நினைக்கலை, நற்காரியங்கள் பண்ணலை.
ஆனால் நல்லவராகி உங்களுடைய சுவாசம் எனக்கு கிடைத்து விட்டது, அதன் மூலமாக திருந்து விட்டேன் என்று போனவர் பகதாதை விட்டு எங்கே போனார் தெரியுமா? அன்று காலையிலே மதீனாவுக்கு என்ன செய்தார்? பிரயாணமானார். தன்னுடைய வாழ்க்கையை மதீனாவிலேயே ஓட்டினார். எங்கே ஓட்டினார்? பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லமுடைய கபருக்கு அருகாமையிலேயே மதீனாவிலேயே வாழ்ந்தார். வாழ்ந்து எப்படி பேர் பெற்றார் தெரியுமா? சுலால் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹின்னு பேர் வாங்கினார். அவர் என்ன ஆனார்? திருடராக இருந்த அவர் மதீனாவுக்கு போய் வலியாக மாறினார். ஏன்? நல்லவருடைய சுவாசம், நல்லவருடைய துஆ வலியாக மாறி அந்த மக்களால் என்ன பேர் சொல்லப்பட்டார்? சுலால் இப்னு இயால் ரஹ்மத்துல்லாஹி அலைஹி. வழிமாறுகளில் எல்லாம் ஒரு பெரிய வழியாக மாறினார் அன்பிற்குரிய அருமை பெருமக்கள். அப்போ என்ன செய்யணுங்க? அல்லாஹ் உலகத்தில் எந்த குறையும் இல்லாமல் உடலை படைத்திருப்பது பெரும் பாக்கியம். அதே நேரத்தில் உலகத்தில் வாழக்கூடிய காலகட்டங்களில் ஒன்று நல்லவனாக வாழணும், அல்லது நல்லவர்களுடைய சுவாசத்தை என்ன செய்யணும்? தேடி பிடிக்கணும். நல்லவர்களுடைய சுவாசம் தேடி பிடிக்கணும். அப்படி வந்துட்டா நம்ம செய்யக்கூடிய காரியங்கள் எல்லாவற்றையுமே நம்ம எதை செஞ்சாலும் சரி, யார்கிட்டையும் சொல்றதுக்கு முன்னால் அல்லாஹ்விடத்திலே சொல்லுவான். 2 நிமிஷத்தில் முடிக்கிறேன். அதாவது காபத்துல்லாவை கட்டி முடிச்சாங்க. இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம், இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் கட்டி முடிச்சோன்னு மகன் கேட்டார், ஏத்தா காபத்துல்லாவை கட்டி முடிச்சிட்டோம், என்ன செய்யணும்னு கேட்டார். பச்சிடம் குழந்தை இஸ்மாயில். கேட்டவொன்னே அவங்க என்ன செஞ்சாங்க? கையை நீட்டினாங்க. கையை நீட்டி இது எர்ஃபோ இப்ராஹிமன் கவாயில மினல் பைத்தி வ இஸ்மாயில், தன்னுடைய மகனோடு காபத்துல்லா உயர்ந்து கட்டி முடித்த பொழுது அவர் ஃபர்ஸ்ட் வார்த்தை என்ன சொன்னார் தெரியுமா? ரப்பனா தக்கப்பல் மின்னா, இறைவா காபத்துல்லாவை கட்ட சொன்ன என் பச்சிளங்குழந்தை, பால் குடி மறைந்த குழந்தை, அந்த குழந்தையுடைய கஷ்டத்தை கூட பார்க்காம நான் என்ன செய்தேன்? அந்த குழந்தையை கல்லையும் சாந்தையும் எடுத்து கொடுக்க சொல்லி நான் காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டேன். என் கஷ்டத்தை பார்க்கல, என் பிள்ளையுடைய கஷ்டத்தை பார்க்கல. உனக்காக என்னையும் என் பிள்ளையும் தயார் செய்து காபத்துல்லாவை கட்டி முடித்து விட்டேன். ஆகையினால் இன்னக்கு அந்த சமயம் உள்ளது இந்த கப்பல் மின்னா, இதை என் புறத்திலே இருந்து ஏற்றுக்கும். நான் கட்டி முடித்த காபா உனக்காகத்தான், என்னுடைய சொல் செயல் எல்லாம் உனக்காகத்தான். இன்னக்கு அந்த சமயம் உள்ளது, நான் சொல்வது பொய்யா என்பது உனக்குத்தான் தெரியும். உனக்காகத்தான் செஞ்ச நான் என் பிள்ளையும் செஞ்சமா இல்லைன்னு உனக்குத்தான் தெரியும். நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். இன்னக்க சமீ, நான் சொல்லக்கூடிய வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிறாய். உண்மையா, நான் சொல்வது உண்மையா, உலகத்துக்காகவா என்பது உனக்கு தெரியும். அலீம், நீ பார்த்து கொண்டிருக்கிறாய். என்னுடைய செயல்பாடு உலகத்துக்காகவா உனக்காகவா என்று பார்த்து கொண்டிருக்கிறாய் அப்படின்ட்டு துவா செஞ்சார். இன்னைக்கு அவங்க இறந்து 5000 ஆண்டுகள் முடிந்து விட்டது. இன்னைக்கு அவங்க பேர் சொல்லுதா இல்லையா காபத்துல்லா? காரணம் காலிசன் இல்லா, தன்னுடைய வாழ்க்கை உலகத்துக்காக அல்ல, சுயநலத்துக்காக அல்ல, மனைவி மக்களுக்காக அல்ல, எல்லாம் எதற்காக? அல்லாஹ்வுக்காக. அந்த ஒரு வாழ்க்கையை கொண்டதினால் என்ன இன்றைக்கும் உலகம் அவர்கள் பெயரை சொல்லுகிறது. அதுபோல நம்ம வாழ்க்கையினும் நம்மளுடைய வாழ்க்கை அல்லாஹ்வுக்காக. யார் பார்க்காட்டியும் அல்லாஹ் பார்த்துக்கிட்டு இருக்கான். அநியாயம் அக்குறுமம் எதுக்கும் போகக்கூடாது. நியாயத்தின்பால் என்ன செய்ய வேண்டும்? நிற்க வேண்டும் என்று வாழ்ந்தோமையானால் நாளைக்கு நம் பெயரும் சொல்லப்படும் என்பதற்குரியவர்களே. இல்லை என்றால் மையத்து போடவோடு சைத்தானுடைய மையத்து போகுதுவார். தொலைஞ்சாண்டா ஊரை விட்டு நாட்டை விட்டு, ஊர் இனி நல்லா இருக்கும்டா, இருக்க மனுஷன் நல்லா இருப்பாங்கனாண்டு மையத்து போகும்போதே பேசுவாங்க. எது வேணும் என்பதை நானும் முடிவு பண்ணுகிறேன், நீங்களும் முடிவு பண்ணுங்கள். அல்லாஹ் நல்ல முடிவையே நமக்கும் ஆணுக்கும் பெண்ணுக்கும் என்ன தீர்ப்பு செய்வானாக என்று இறைவனுடைய இருகரமேந்தி பிரார்த்தித்து எனது வார்த்தையை முடிக்குகிறேன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அல்லாஹும்ம ரப்பனா ஆத்தினா ஃபித் துன்யா ஹஸனா வ ஃபில் ஆகிரத்தி ஹஸனா வ கினா அஸாபன்னார் வ ஸல்லி அலா நபி சய்யிதினா வ நபீனா மௌலானா முஹம்மது வ அலா ஆலிஹி வ அஸ்ஹாபிஹி அஜ்மஈன் பிரஹ்மதிக யா அர்ஹமர் ராஹிமீன். அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். பிஸ்மில்லாஹிர் ரஹ்மானிர்